بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை எவர்களெல்லாம் கொள்கை உறுதியோடு குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று சத்தியத்துக்காக வாழ்ந்து சத்தியத்துக்காக மரணிக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து கொள்கை சகோதரர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரலும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த அமர்வினிலே மறுமைக்காக மனதை மாற்றுவோம் என்ற ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகத்திலே முஸ்லிம்களாகின்ற ஏகத்துவ குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கையிலே ஏற்று நடக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய உன்னதமான சுன்னாக்களை வாழ்க்கையிலே பின்பற்றி வாழக்கூடிய இந்த சமூகத்துக்கு மனதை மறுமைக்காக மாற்ற வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே உரை நிகழ்த்த வேண்டிய ஒரு கவலையான நிகழ்வு இந்த சமூகத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி ஒரு தலைப்பை ஏன் தெரிவு செய்தார்கள்? மறுமைக்காக மனதை மாற்றுவோம் என்றால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இலக்கே மறுமைதான், அவனுடைய உணர்வே மறுமைதான். அவன் பார்க்கின்ற பார்வை, கேட்கின்ற கேள்வி, பிடிக்கின்ற கை, நடக்கின்ற கால், அவன் சிந்திக்கின்ற மூளை அனைத்தும் மறுமையை இலக்கு கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. நான் நீங்களும் சஹாபாக்களுடைய வழித்தோன்றலிலே வந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உத்தம சஹாபாக்களுடைய அந்த வழித்தோன்றலிலே வந்த நானும் நீங்களும் மறுமையை மலர்ந்து வாழுகின்ற ஒரு கவலையான நிகழ்வு இந்த சமூகத்திலே இருப்பதனால் தான் மறுமைக்காக உள்ளங்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே உரை நிகழ்த்த வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னதான் பேசினாலும் என்னதான் சொன்னாலும்
பேசுகின்ற நானாக இருக்கட்டும், கேட்கின்ற நீங்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய உளநிலையில் நாங்கள் இல்லை. அந்த அளவுக்கு எங்களுடைய ஈமான் உணர்வு இல்லை. சஹாபாக்களுடைய உள உணர்வுகளோடு எங்களுடைய ஈமான் இல்லை. ஏன்? அந்த ஈமான்கள் எல்லாம் எங்களை விட தரத்தில் கூடிய நிலைமையிலே இருந்திருப்பதை வரலாறுகள் எங்களுக்கு சொல்லுகின்றது. மனிதர்கள் என்ற நிலைமையிலே அவர்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் அடிக்கடி கேட்கின்ற ஹதீஸ், எல்லோருக்கும் மனனமான ஒரு ஹதீஸ் தான். ஹண்டலா இப்னு அபி ஆமிர் என்ற நபித்தோழர் வருகின்றார். சகோதரர்களை, இந்த மனம் என்பது, உள்ளம் என்பது, அது எனக்கு அடிமையாகி விட வேண்டும், உள்ளத்துக்கு நான் அடிமையாகி விடக்கூடாது. ஹண்டலா இப்னு அபி ஆமிர் என்ற நபித்தோழர் வருகின்றார். எப்படி வந்தாராம்? நாஃபக ஹன்லலா, நாஃபக ஹன்லலா, தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஹண்டலா முனாஃபிக், ஹன்லலா முனாஃபிக். முனாஃபிக் என்றால் யார்? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல், நரகத்திலே அதல பாதாள ஆக கீழ்த்தட்டிலே இருப்பவர்கள் முனாஃபிக்குகள். நீங்களும் சரி, அவங்களும் சரி, அதுவும் சரி, இதுவும் சரி, அவங்க நான் கொஞ்சம் சமாளிப்போம், உங்களோட நாங்கள் ஈக்கிறோம், கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் தெரியவா என்று சொல்லுகின்ற நிலைமையும் ஒரு முனாஃபிக் தான். எப்படி? எல்லோரோடையும் நல்லா இருக்கணும், எல்லாரோடையும் நல்லா இருக்கணும் என்ற அடிப்படையில் சத்தியத்தை விட்டு கொடுத்து, அதாவது சகவாசம் வைக்கின்ற, உறவு வைக்கின்ற நிலைமையும் நிஃபாக்தனம் தான். இந்த முனாஃபிக்தனம் என்பது அதல பாதாள நரகத்துக்குரிய செயல். ரிப்பீட், சொர்க்கத்துக்கு வராத நிரந்தர நரகத்துக்குரிய செயல்கள் ஒன்றுதான் நயவஞ்சகத்தனம் என்பது. இந்த நபித்தோழர், சிறப்பான ஒரு நபித்தோழர் என்ன சொல்லுகின்றார்? நான் முனாஃபிக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உடனே பாதையில் சந்திக்கின்றார். யாரே? அல்லாஹ்வுடைய தூதர்னால் ஈமானுக்கு சுபசோபனம் சொல்லப்பட்ட, சொர்க்கத்துக்கு சுபசோபனம் சொல்லப்பட்ட, கரண்டைக்கு கீழே ஆடை அணிகின்ற நேரத்திலும் நீ அப்படிப்பட்டவர் இல்லை என்று உத்தரவாதப்படுத்தப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். என்ன நடக்குது ரெண்டு பேருக்கும்? நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக், ஹன்லலா முனாஃபிக் என்னன்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே இருக்கின்ற நேரம் ஈமான் அதாவது ஆழமாக வேரூண்டுகின்றது. அது உஷிம்பி அந்த ஈமான் மிகப்பெரிய ஒரு ஆணித்தனமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. சொர்க்கத்தை பார்க்கிற மாதிரி, நரகத்தின் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற மாதிரி ஒரு உணர்வு வருது. வீட்டுக்கு பேசிட்டால் ஆஃபாஸ் அவுலாத் பல்திகாத், சொத்து செல்வம் பொருளாதாரம் புள்ள குட்டின்னு வந்துட்டால் எல்லாமே மறந்துடுறோமே என்று யாரு? ஈமானிய சுடர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த ஹன்லலா இப்னு அபி ஆமிர் சொல்லுகின்றார், வாங்க ரெண்டு பேரும் போவோம், உனக்கு மட்டுமல்ல எனக்கும் அதுதான் நிலைமை என்று சொல்லுகின்றார். யாரே? ஈமானுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டவர் சொல்றார், உனக்கு மட்டுமல்ல எனக்கும் அதுதான் நிலைமை, வாருங்கள் போகலாம். அல்லாஹ்வோட தூதரிடத்திலே வருகின்றார். அல்லாஹ்வோட தூதரை யா ரசூலல்லாஹ், இதோ இந்த ஹன்லலா இப்னு அபி ஆமிர் உங்களிடம் முறையிடுகின்றேன். உங்களிடம் இருந்தால், மஸ்ஜிதிலே இருந்தால், மஸ்ஜித் நபவியிலே இருந்தால், உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தால் சொர்க்கம் போவது போன்று, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவது போன்று உணர்வு வீட்டுக்கு போய்விட்டால் மாறிவிடுகின்றதே என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? லவ் அன்தும் ததுமூன லா மா தகுனூன் லஸாஃபத்துல் மலாயிகா. இப்ப இருக்கிற இதே மனநிலைமையில நீங்க இருப்பீங்க என்றால், இப்ப இருக்கிற இதே மனோநிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், மலாயிக்காமார்கள் உங்களுக்கு கை கொடுத்து முசாஃபா செய்வார்கள். எங்கே? உங்களுடைய பாதையிலும் உங்களுடைய படுக்கை அறைகளிலும் உங்களுக்கு கை கொடுத்து முசாஃபா செய்வார்கள். அதற்கு ஒரு நேரம், இதற்கு ஒரு நேரம். அப்படின்னா என்ன? உலகத்துக்கு ஒரு நேரம், மறுமைக்கு ஒரு நேரம். சகோதரர்களே, நபித்தோழர்களுடைய உணர்வு அப்படி. நபியர் என்ன சொல்லுகின்றார்கள்? என்னதான் இருந்தாலும் உள்ளம் என்பது அப்படித்தான். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுகின்றவனே, என் உள்ளத்தை உன்னுடைய அதாவது தீனிலே உறுதிப்படுத்தி வை. சகோதரர்களே, உள்ளம், இந்த மனம், இது 250 கிராம் கூட பாரம் இல்லாத சிறிய ஒரு உறுப்பு. சுப்ஹானல்லாஹ். இந்த பெண்ணாம்பரிய உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கின்ற உதிரி பாகங்களிலே இருதயம் என்பது மிகச்சிறிய ஒரு படைப்பு. நபிகளார் என்ன சொன்னார்கள்? அலா, அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை கட்டி இருக்கின்றது. அந்த சதை கட்டி இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு. அந்த சதை கட்டி சீரானால் எல்லாமே சீராகிவிடும். உடம்பே சீர்தான். அது கட்டுவிட்டால் முழு உடம்புமே கட்டுவிடும். சகோதரர்களே, வெளித்தோற்றத்திலே சிரித்து புன்முறுவல் பூத்து பேசுகின்ற மக்களை பார்க்கின்றோம்.
சோமாய்க்கிறீங்களா? உங்களோட பிள்ளை ஸ்காலர்ஷிப்ல பாஸாம் மாஷா அல்லாண்டு வாங்க. ஆனா உள்ளுக்கு எப்படி இருக்கு? உள்ளம் சீரடையல்ல. வெளியில பிள்ளை ஸ்காலர்ஷிப்ல பாஸாம், ஏ லெவல் பாஸாம், மாஷா அல்லாஹ் மெடிசின் கிடைச்சிருக்காம் அல்ஹம்துலில்லாஹ், வெளிக்கு சொன்னால் உள்ளுக்கு எப்படி இருக்கு? நசமா போக, அழிஞ்சு போக. இப்படி ஒரு சிறப்பா எனக்கு கிடைக்கலையே சகோதரர்களே. உள்ளங்கள் மாறவில்லை. மறுமை என்ற அந்த நிகழ்வோடு, மறுமை என்ற அந்த உணர்வோடு உள்ளங்களை நாங்கள் மாற்றுவதை எங்களை பழக்கிக் கொள்வோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை எம்மால் காண முடியும். அன்புக்கினியவர்களே, உள்ளம் மறுமைக்காக வேண்டி மாற்றப்படாத விளைவுகள் நிறைய சகோதரர்களே. இப்பொழுது பேஸ்புக்கிலே பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தி உங்களுக்கு தெரியும். கணவன் மனைவியாக இருந்து கணவன் மனைவியுடைய செயலை அப்படியே வீடியோ எடுத்து அமெரிக்காவுக்கு ஒருவன் விற்கின்றான். வித்து விட்டான். ஒரு அந்நிய பெண் அல்ல, இளம் வயதிலே இருக்கின்ற, சிறிய வயதிலே இருக்கின்ற ஒரு முஸ்லிம் பெண்மணி, ஒரு முஸ்லிம் இளைஞன், 2 பேரும் திருமண உறவு, 15 நாள் வாழ்க்கை, 15வது நாள் இப்படி ஒரு வீடியோ, 40 நாள் மொத்தம் வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்ப பெரிய ஒரு பரபரப்பு என்ன? கேளும் சேர்ந்து தான் செய்தால், இல்லை போய் மட்டும் தான் செய்தான், எப்படி இருந்தாலும் பார்க்கின்றீர்களா? தன்னுடைய மானத்தை கூட கப்பலேற்றுவதற்கு, தன்னுடைய மறைவிடத்தை கூட உலகத்துக்கு காட்டுவதற்கு இஸ்லாம் எதை ஹராம் என்று சொன்னதோ, எந்த மானம் புனிதமான என்று சொன்னார்களோ, எந்த மனிதன் இன்னொரு மனிதனுடைய அவுரத்தை பார்க்க கூடாது என்று தடை விதித்தார்களோ, எந்த ஆணும் எந்த ஆணுடைய, எந்த பெண்ணும் எந்த பெண்ணுடைய அவுரத்துக்களை பார்க்க கூடாது என்று தடை விதித்தார்களோ, அதை கூட இன்று பணத்துக்காக விற்கின்ற அளவுக்கு மாறுகின்றார்கள் என்று சொன்னால் மறுமைக்காக உள்ள மாறவில்லை என்பதுதான் யதார்த்தம் சகோதரர்களே. அடிக்கடி அடிக்கடி கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் தராத கல்வி, வ மின் கல்பின் லா யக்ஷா, அச்சமடையாத உள்ளம். எத்தனை பயான் கேட்டிருப்போம்? வாரம் 1 மாதம் 4 வருடத்துக்கு 52 மிம்பர் மேடை மட்டும் கேட்கிறோம். ஏன்? எங்களுடைய உள்ளங்கள் மறுமைக்காக மாறவில்லை. விபச்சாரம் கூடாது என்று தெரியாதா? பொய் கூடாது என்று தெரியாதா? வட்டி கூடாது என்று தெரியாதா? இந்த செகண்ட் எனக்கு மரணம் வந்தால் என்ற பதவி இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் எல்லாம் புரண்டுவிடும் தோழர்களே. நீங்கள் புத்தளத்திலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் உரை கேட்கின்ற நீங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உரையை கேட்கின்ற நீங்கள் இந்த புத்தளத்திலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், விரலை சொண்டினால் உங்களுக்கு கியூல நிற்கின்ற அளவுக்கு மக்கள், ஒரு கோளினூடாக உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருள் கொடுக்கப்பட்ட ஒருவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பணமா, பட்டம் பதவிகளா, அந்தஸ்துக்களா, அடுக்குமாடி பில்டிங்களா, டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகளா, சொகுசான வாகனங்களா, எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நேரம் 8:15, நீங்கள் மரணித்து விட்டீர்கள். உரை கேட்கின்ற நீங்கள் மரணித்து விட்டீர்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக நாளை 8:15க்கு இந்த பூமியிலே நீங்கள் இல்லை. நாளை இதே 8:15க்கு இந்த பூமியிலே நீங்கள் இல்லை. எங்கிருப்பீர்கள்? மிகப்பெரிய புத்தகத்திலே உள்ள ஒரு கோடீஸ்வரர் அல்லவா, அவருக்கு நாம் கோட்டையும் சூட்டையும் போடுவோம் என்று கஃன் செய்வார்கள் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை தோழர்களே, உங்களுக்கு நாங்கள் தருவது 3 வெள்ளை துணிகள் தான். வலுக்கட்டாயமாக தருவோம். குடும்பமே சேர்ந்து, உறவே சேர்ந்து, ஊரெல்லாம் சேர்ந்து, இல்ல இவருக்கு இந்த கோட்டையும் சூட்டையும் போடணும், இந்த ஷூவையும் போடணும் என்று சொன்னால் வல்லாஹி நாங்கள் போட மாட்டோம். ஏன்? உரை நிகழ்த்துகின்ற நான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதோ 8:15க்கு நான் மரணித்து விட்டேன். நாளை இதே 8:15க்கு நான் இந்த பூமியிலே இருக்க மாட்டேன். ஆனால் இவருக்கு ஜுப்பாவை அணிவிப்போமே, இவருக்கு என்று வேறு எதையும் போடுவோமே என்று யாரேனும் சொன்னால் எடுபடுமா? இல்லை. உலகத் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கே 3 வெள்ளை துணிகள் என்றால் இதுதான் உனக்கும் இதுதான் எனக்கும். சகோதரர்களே, உங்களுக்கும் எனக்கும் உள்ள மதிப்பும் மரியாதையும் கண்ணியம் உயர்வும் எதுவரைக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? காற்று ஊதப்பட்ட பலூன் போல அடிக்கடி இதனை உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு உரையிலும் சொல்லுவேன். இந்த காற்று ஊதப்பட்ட பலூன் போல இருக்குதே, சிவப்பு, பச்சை, மஞ்சள், கருப்பு, நீலம் என்று இருக்கும். சிலருக்கு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும். சிவப்பை விரும்புவர்கள் இருப்பார்கள், மஞ்சளை விரும்புவர்கள் இருப்பார்கள், கருப்பை விரும்புவர்கள் இருப்பார்கள். உண்மை.
நீங்கள் மிக மிக நேசித்த மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் வெடித்து விட்டது. இப்ப என்ன செய்வீர்கள்? அழுவீர்களா? கொஞ்சம் அழுவீர்கள். சின்ன பிள்ளையா இருந்தா அழு. சரி, வெடிச்சது பலூன் போலதானே, அதை அப்படியே கொண்டு போய் கிளாஸ் பட்டியில வச்சு அழகு பார்ப்போமா? அல்லது அதனை கொண்டு போய் ஏதேனும் ஒரு அழகான முறையில் எல்லோருக்கும் ஷோக்கு ஒரு பார்வைக்கு வைப்போமா? அது தொங்குகின்ற வரைக்கும் பெருமதி, அது கையில ஆடுகின்ற வரைக்கும் பெருமதி, அது ஸ்டேஜை அலங்கரிக்கின்ற வரைக்கும் பெருமதி, உங்கள் வாகனத்திலே தொங்குகின்ற வரைக்கும் பெருமதி. வெடித்து விட்டால் அந்த பலூன் போல ஒட்டோ உடனடியாக அது தொட்டி குப்பை தொட்டிக்கு போய்விடும். நீங்க வெடிச்சாலும் அதுதான், நான் வெடிச்சாலும் அதுதான். உலகமே உங்களை மதிக்கிறது, என்னை மதிக்கிறது என்றால் எதுவரைக்கும்? தேக ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற வரைக்கும். பெட்டோடு போய்விட்டோம் என்று வையுங்களேன், கட்டிலோடு படுக்கையோடு போய்விட்டோம் என்று வையுங்களேன், நீங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று உங்களிடம் சொல்லி வாழுகின்ற மனைவி இருக்கின்றாளே, அவள் எப்படி மாறிவிடுவாள் என்று நினைக்கின்றீர்கள்? எல்லாம் மனைவி என்று நீங்கள், எல்லாம் கணவன் என்று அவள், ரெண்டு பேரும் வாழ்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு இளம் வயது பெட்டோடு போகின்ற நிலைமை வந்து விட்டது. உங்களுக்கு 25 வயது ஒரு மகன் இருக்கின்றான் என்று வையுங்கள். யதார்த்தத்தை ஆரம்பத்தில் புரியுங்கள். இந்த பதிவு உங்கள் மனதில் இருக்க வேண்டும். உங்களுக்கு 60 வயதாகின்றது, 25 வயதில் ஒரு மகன் வீட்டில் இருக்கின்றான். அங்கே நீங்கள் காணப்போகின்ற ஒரு செய்தி என்ன? ஏக நேரத்தில், ஒரே நேரத்தில் நீங்க சொல்றீங்க பசிக்குது சோத்த போடுன்னு நீங்க சொல்றீங்க, மகன் வந்து சொல்றா உம்மா டீ ஊத்துங்க, மகன் சொல்றார். எது எடுபடும் என்று நினைக்கின்றீர்கள்? பெட் சூடாக்குறது தானே அப்ப உங்களோட வேலை, கொஞ்சம் இருங்க. கட்டில சூடாக்குறது தானே உங்களோட வேலை, கதிரை சூடாக்குறது தானே உங்களோட வேலை, இருங்க புள்ள வந்திருக்குது ஒரு டீ ஊத்து கொடுத்துட்டு வாரேன். சகோதரர்களே, எதுவரைக்கும் எமக்கு பெருமதி, எதுவரைக்கும் எமக்கு அந்தஸ்து, எதுவரைக்கும் சமூகம் எம்மை மதிப்பார்கள், எதுவரை? உயிரென்றொன்று எம்மிலே இருக்கின்ற வரை. சகோதரர்களே, நாம் இந்த மண்ணிலே சேமிக்கின்ற சேர்க்கின்ற எல்லாம் பொய் சகோதரர்களே. மறுமைக்காக என்று எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் மாற்றி வாழுகின்றோம் பாருங்கள், அதுதான் நிரந்தரமான உண்மை. இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு அழகான கருத்தை சொல்லுகின்றார்கள். ஆழமாக பதிய விடுங்கள், மனதிலே ஆழமாக படர விடுங்கள். மிகப்பெரிய ஒரு அறிவுக்கடல் இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு அழகான கருத்தை சொல்லுகின்றார்கள். இந்த மண்ணிலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவன் இந்த மண்ணிலே வாழ்வாங்கு உயர்வாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே சிறப்பான ஒரு இலக்கு இருக்க வேண்டுமா, இலட்சியம் இருக்க வேண்டுமா. அந்த இலட்சியம் ஹிம்மத்துன் துரக்கீஹி வ இல்மு யுபஸ்ஸிருஹு வ யஹ்தீஹி என்று சொன்னார்கள். எப்படி? ஹிம்மத்துன் துரக்கீஹி வ இல்மு யுபஸ்ஸிருஹு வ யஹ்தீஹி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான கருத்து தெரியுமா? ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு இலக்கு இருக்க வேண்டுமாம். அது உயர்ந்து செல்லுகின்ற இலக்காக அது இருக்க வேண்டுமாம். அந்த இலக்கை வழிநடாத்தி செல்லுகின்ற அறிவு இருக்க வேண்டுமா. ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அந்த இலக்கை வழிநடாத்தி செல்லுகின்ற தெளிவான கண்கொண்டு பார்க்கின்ற அறிவும் அந்த இலக்கோடு சேர வேண்டும். விளங்கியிருக்கும் பாருங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேனாக வேண்டும் என்பது இலக்கு, சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக வர வேண்டும் என்பது இலக்கு, உங்களுடைய மகனை ஒரு வைத்தியனாக்க வேண்டும் என்பது இலக்கு, உங்களுடைய மகளை ஒரு இன்ஜினியராக்க வேண்டும் என்பது இலக்கு, உங்களுடைய மகளை நல்லொரு இடத்துக்கு திருமணம் எடுத்து வைக்க வேண்டும் என்பது இலக்கு, உங்களுடைய சிறிய வீட்டை பெரிய வீடாக மாற்ற வேண்டும், பெட்டிக்கடையை மாடியாக மாற்ற வேண்டும் என்பது இலக்கு, போகின்ற புஷ்பைக்கிளை ஒதுக்கி காரொண்டாவது வாங்க வேண்டும் என்பது இலக்கு. சகோதரர்களை, இமாமார்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? இந்த இலக்கை தெளிவான அறிவு கொண்டு வழி நடாத்துகின்ற அறிவு இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்னதான் கோடி பணம் கையில இருந்தாலும் இது அல்லாஹ் தந்தது, இது அல்லாஹ் தந்தது, இது அல்லாஹ் தந்தது, அடுத்த செகண்ட் எடுத்துடுவான். அவனுக்கு எடுக்கவும் முடியும். பணம் மட்டும் கிடைத்து போதாது, அந்த பணத்தை பயன்படுத்துகின்ற அளவுக்கு ஈமானி அறிவு தேவை. காரூனுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த சொத்து செல்வம் தான் மிகப்பெரிய அளவில் கொடுக்கப்பட்டது. சுலைமான் நபிக்கும் கொடுக்கப்பட்ட அந்த சொத்து செல்வம் தான், ஃபிரௌனுக்கும் கொடுக்கப்பட்ட சொத்து செல்வம் தான், அங்கே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய சொத்து செல்வம் தான். இவர்களுக்கு இடையிலே வேற்றுமையை பார்க்கின்றீர்களா? அதனைத்தான் ஹிம்மத்துன் துரக்கி, உயர்ந்து செல்லுகின்ற இலக்கு. சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் சொத்து, காரூனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. சகோதரர்களே, காரூனை அல்லாஹ் பூமியினுள்ளே வீட்டோடு சேர்த்து பூமியினுள்ளே இழுத்துக் கொண்டான்.
சுலைமான் நபியார்கள் எறும்பு புற்று அருகே போகின்ற நேரம் எறும்பு பேசியதை காதால் கேட்டார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு கொடுத்தான். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இவருக்கு கிடைத்த செல்வத்தை வைத்து, இவருக்கு கிடைத்த அருக்கடையை வைத்து இவர் தெளிவான அறிவு கொண்டு நோக்கினார். அல்லாஹ் அவருக்கு இன்னும் அதிகரித்து கொடுத்தார். காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை வைத்து பெருமிதம் கொண்டான், கர்வம் கொண்டான், நான் என்று அலைந்தான், பூமியில் உள்ள இழுத்துக் கொண்டான். அங்கே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி யஜூஜ் மஜூஜுக்கு மிகப்பெரிய தடுப்பு சுவரை ஏற்படுத்தினார்கள். உலகமே அவரை புகழ ஆரம்பித்தது. ஹாதா மின் ஃபضل ரப்பி ஃபைதா ஜா வஅத் ரப்பி ஜஅலஹு தக்கா வகான வஅத் ரப்பி ஹக்கா என்று சொன்னார். இது என் ரப்போட கிஃப்ட், நான் அல்ல, என் தொண்டும் இல்ல, ரப்பு தெரிவு செஞ்சு தந்தான். அவனுடைய நேரம் வந்துவிட்டால் இதனை தூள் தூளாக மாற்றி விடுவான் என்று சொன்னார். எப்படி? அதுதான் தெளிவான அறிவு கொண்டு நோக்கப்படுகின்ற அறிவு. மறுமைக்காக என்று சிந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அங்கே அவன் நிச்சயமாக தன்னுடைய உள்ளத்தை மிகப்பெரிய அளவிலே மாற்றிக்கொள்வான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு சபதம் இட்டான். ரப்பி பிமா அக்வைத்தனி, ரப்பே நீ என்னை வழிகெடுத்ததன் காரணமாக லஉஸய்யினன்ன லஹும், நான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவேன். வலஉதில்லன்னஹும் வலஉமன்னியன்னஹும், நான் அவர்களை வழிகெடுப்பேன், வீணான ஆசைகளை தூண்டுவேன். அல்லாஹ் சபதம் இட்டான். நேரான உன்னுடைய பாதையிலே போய் குறுக்கா அமர்ந்து கொள்வேன், எல்லாரும் வழிகெடுப்பேன். அல்லாஹ் சொன்னான், 7 மண்டை வழிகெடுத்து பாரு, இல்லா இபாதக மின்ஹுல் முக்லஸீன். அவனே சொன்னான், உன்னுடைய தெளிவான உளத்தூய்மையோடு இருக்கிற நல்ல அடியார்களை தவிர அடுத்த எல்லாரையும் வழிகெடுப்பேன் என்று சபதமிட்டார். சகோதரர்களே, உள்ளங்கள் மாறுது. உள்ளங்கள் பயங்கரமான மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கின்றது. மறுமை சிந்தனையே இல்லாத அளவுக்கு மானத்தையே கப்பலேற்றி விற்கின்றான் என்று சொன்னால் இதை விட வேறு என்ன சகோதரர்களே? தன்னுடைய மனைவி படுக்கையிலே தன் மனைவியோடு இருக்கின்ற காட்சியை உலகமே பாரு என்று வித்து போடுகின்றார்கள் என்று சொன்னால் இதை விட வேறு என்ன இருக்கின்றது? எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டையும் எடுத்து பாருங்கள். மறுமை நிகழ்வை மறக்கடிக்கக்கூடிய நிலைமையிலே என் சிந்தனைகள் இருக்கின்றது. லா யகுர்ரன்னக வலா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத் மதாஉன் கலீல் ثم மஅவாஹும் ஜஹன்னம் வபிஸல் மிஹாத். நபியே, இந்த ஊர்களிலே, உங்களுடைய ஊர்களிலே, பிலாத் ஊர்கள், புத்தளம், கொழும்பு, எந்தெந்த உங்களோட ஊருக்குள்ள சின்ன சின்ன இடங்கள், இந்த ஊர்களிலே சில நிராகரிப்பாளர்கள் அழகாக ஆடையணிந்து நல்ல வாகனங்களிலே மிகப்பெரிய ஆடம்பரமான முறையில் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் உலாவிக் கொண்டு புரண்டு கொண்டு உருண்டு கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார்களே, இது உங்களை மதிமயக்கி விட வேண்டாம். எப்படி வசனம்? பலா யகுர்ரன்னக், உங்களை மயக்கி விட வேண்டாம். அல்லதீன தகல்லபு ஃபில் பிலாத், ஊர்களிலே கிராமங்களிலே சில மனிதர்கள் பொருளாதாரத்தை கண்டு பெற்று அதாவது சுவண்டியான முறையை அனுபவித்து மறுமை சிந்தனையை மறக்கடிக்க நிலைமையில் வாழுகின்றார்களே, அவர்களை பார்த்து நீங்கள் மயங்கி விட வேண்டாம். மத்தாஉன் கலீல், சிற்றின்பம், அது ஒரு சிற்றின்பம். சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், பின்னர் அவர்கள் ஒதுங்குகின்ற இடம் நரகம். வபிஸல் மிஹாத், ஒதுங்குமிடங்களிலே மகா கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, முதலாவது மனதை மறுமைக்காக மாற்றுவோம் என்றால் இந்த மனதை முதலாவது முடியுமான வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். பணம் இருக்க வேண்டும், பொருளாதாரம் இருக்க வேண்டும், சொத்து செல்வம் இருக்க வேண்டும். அதை உள்ளம் சொல்லுகின்ற பிரகாரம் ஆடக்கூடாது. நான் சொல்லுகின்ற பிரகாரம் நீ கேட்க வேண்டும். அஃபரஐத மன் இத்தஹத இலாஹு ஹவா, எப்படி அல்லாஹ் கேட்கிறான்? அஃபரஐத, நபி நீங்க பாத்தீங்களா? மனித்தகத, ஒரு மனிதனை பாத்தீங்களா? அவன் யாரு? இத்தகத இலாஹு, அவன் கடவுள் எடுத்துக்கொண்டா ஹவாஹு, அவன் மனோ இச்சையை தெய்வமாக எடுத்துக்கொண்டானே. தன்னுடைய உள்ளம் சொல்லுகின்ற பிரகாரம் எல்லாம் ஓடோனும் பாயோனும் ஆடோனும் அணியோனும் அனுபவிக்கணும் ஹராம் என்ன ஹலால் என்ன இதெல்லாம் பார்க்காம தேடி தேடி ஓடித்திரியோனும் என்ற அந்த உணர்வு, அந்த உணர்வை கடவுளா எடுத்துக்கொண்டவனை நபியை நீங்க பாத்தீங்களா? உள்ளம் உண்டு சொல்லும், சுபோசலாதே படு படு, உள்ளம் சொல்லுது இல்ல நான் சொல்றத நீ கேளு, நான் எலும்பத்தான் போறேன், வீசிட்டு உதரை தள்ளி எலும்பு, அதுதான் உள்ளம். ஜகாத் வாஜிபாகுது,
3 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா லட்சங்கள் வாஜிபாகுது. 5 லட்சம் ஜகாத் வாஜிபா, 15 லட்சம் ஜகாத் வாஜிபா, நான் கொடுக்க மாட்டேன். இல்ல, இது ஏண்டதல்ல, இது 1% எனக்குள்ளதல்ல, எனக்கு ஹராம், இது எனக்குள்ளதல்ல. நான் முயற்சி செஞ்சது உண்மை, தந்தது அவன், இது எனக்குள்ளதல்ல, நான் கொடுப்பேன். நீ சொல்லு, கட்டுப்பாடு போடு. உள்ளம் சொல்லுகின்ற பிரகாரம் நீ ஆடினால், உள்ளம் சொல்லுவதை போன்று நீ கேட்டால், நிச்சயமாக மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனாக மாறிவிடுவார். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நபியை நீங்க பாத்தீங்களா? வஅதல்லஹுல்லாஹு அலா இல்மின், அல்லாஹ் அறிந்ததன் காரணமாக அவனை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டான். வஹத்தம அலா ஸம்இஹி வபஸரிஹி வஹத்தம அலா ஸம்இஹி வகல்பிஹி, அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய செவிப்புகளிலும் அல்லாஹ் தஆலா அவருடைய கேள்வியிலும் அல்லாஹ் சீல் பைத்து விட்டான், முத்திரை வைத்து விட்டான். வஜஅல அலா பஸரி கிஷாவா, பார்வைக்கு திரை போட்டு விட்டான், தடுப்பு. ஃபிரௌனுக்கு தெரியாதா கடலிலே போய் குதித்தால் சாகுவேன் என்பதை தெரியாதா? மூசா நபியுடைய படையோடு வருகின்றார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுக்கிறான் தெரியுமா? மறுமைக்காக மாற்றுகின்ற மனோசுபாவம் அங்கு இருக்கல்ல. இது சின்ன பிள்ளைக்கு பாலர வகுப்பு படிக்கின்ற பிள்ளைக்கும் விளங்கும் சகோதரர்களே. வந்து மூசா நபிக்கு கடல் குறுக்கிடுகின்றது, கம்பால் அடிக்கின்றார், பாதை விடுகின்றது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? பௌதில் அதீம்ன்றான், பிரமாண்டமான, அதாவது கட்டிகளாக அந்த அடித்ததோட உயர்ந்ததெல்லாம் அப்படி அப்படியே நின்றுச்சு, தன்னை உயர்ந்த மாதிரி அப்படி நின்றுச்சு. மூசா நபியும் படையும் போய் சேருகின்றார்கள். பாத்தீங்களா? இதுதான் விஷாவா. ஃபிரௌன் பின்னால வாரான், அதே கடலை பார்க்கிறான், பாதை வழிவிட்டு இருக்குது. இப்ப என்ன யோசிக்கணும்? உண்மையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர் ஒரு நபிதான், நான் அவரை ஏற்கனவே யோசிச்சிருக்கேன் தானே. என்ன சொன்னான்? பனி இஸ்ரவேலர்களே, கடல் கூட பாதை வழி விட்டு இருக்குது, இறங்குங்க என்று சொன்னான். இறங்கினான் இல்லையா? அல்லாஹ் எதுவரைக்கும் நடுவுக்கே எடுத்தான், எடுத்து கலந்துன்னு சொன்னான். உடனே கடல் கலக்குது. அங்கதான் அவனுக்கு ஞானம் பிறக்குது. ஆமந்து பிரப்பி ஹாரூன் வ மூசா, மூசாவையும் ஹாரூனையும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடவுளை நான் விசுவாசிக்கின்றேன் என்று சொன்னான். அல்லாஹ் கேட்டா, இப்பவா? இது வரைக்கும் என்ன ஆட்டமாடினாய், எந்த மாதிரி எல்லாம் இருந்தாய்? சகோதரர்களே, மறுமைக்காக மனதை மாற்றுவோம். அவலம் நம்மிற்கும் நதீர், உங்களை நாங்கள் உணர்வு பெறுகின்ற ஒருவர் உணர்வு பெறுகின்ற அளவுக்கு கால அளவுக்கு உங்களை வாழ வைக்கவில்லையா? அவலா யரவுன் அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆம் மர்ரா வ மர்ரத்தைன் சும்ம லா யதுபூன வ லஹும் யதக்கரூன். இதொன்று போதாதா? நீங்க பார்க்கலையா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவையோ 2 தடவையோ கடுமையாக சோதிக்கப்படுகின்றீர்கள். அல்லாஹ் சொல்றான், 2014 எல்லாரும் சோதிக்கப்பட்டோமா? எதால? யோசிச்சு பாருங்க. உங்களோட வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வகையான பிரச்சனையால ஒரு தடவை 2 தடவையோ மிக கடுமையா சோதிக்கப்பட்டீங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? டென்ஷனா போய் உட்கார்ந்தீங்க, தலையோட போயிருந்தே தலப்பாவோட போனேன்னு சொன்னீங்க, இதுக்கு பிறகு பிரச்சனை இல்லைன்னு முடிவு செஞ்சீங்க. அல்லாஹ் கேட்கிறான், அப்பவாவது நீ படிப்பினவர் இல்லையா? ஒரு கிட்னி அவுட், என்ன பாடு, என்ன கஷ்டப்பட்டிருப்பாய். அல்லாஹ் அருளால் இன்றைக்கு அது ஹைராக இருக்குமே. ஹார்ட்ல பிளாக், பல லட்சங்கள் சேர்த்து இன்றைக்கு ஹைராக இருப்பாயே. பிரஷர், சுகர், பல்வேறு நோய்கள், குடும்பத்தில் வேறு வேறு பிரச்சனைகள் பல வந்திருக்கும். அல்லாஹ் காப்பாத்திருப்பான். நீ உணர்வு பெறலையா? மறுமைக்காக மனதை மாற்றுவோம் என்பது சகோதரர்களே ஒரு மூமியினுடைய உன்னதமான இலக்காக இருக்க வேண்டும். நிராகரிப்பாளர்களுடைய உலக வாழ்வை பற்றி பேசுகின்ற அல் குர்ஆன், வகாலு மா ஹிய ஹயாத்துனா துன்யா வகாலு மா ஹிய இல்லா ஹயாத்துனா துன்யா நமூது வ நஹ்யா. இந்த உலக வாழ்வு இருக்கின்றதே, இந்த உலக வாழ்வை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிலே நாங்கள் மரணிக்கின்றோம், வாழுகின்றோம். இதிலே நாங்கள் ஓமா இஹுலுக்குனா இல்லத்தஹர், நாங்கள் காலத்தானது அழிஞ்சு போறோம், நாங்கள் மகிழ்த்தப்படுத்த பிறகு மீண்டும் எழுப்பப்பட மாட்டோம். இது அவர்கள் சொல்லுகின்றது சகோதரர்களே. ஆனால் ஒரு முஸ்லீமுடைய உணர்வு, ஒரு முஸ்லிமுடைய உன்னதமான இலக்கு மறுமைக்காக வேண்டி வாழுவதாக இருக்க வேண்டும். நபி தோழர்களுடைய வரலாறுகள் நிறைய பார்க்கலாம். பின்னால் ஒரு வரலாறுகள் சொல்லுகின்றேன், சிந்தாத கண்களும் சிந்திவிடும் சகோதரர்களே. அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? ஃபஅம்மா மன் தகா வஆதரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. யார் இந்த உலக வாழ்வை தெரிவு செய்து வரம்பு மீறி அக்கிரமம் புரிந்து அனாச்சாரம் புரிந்து வாழுகின்றானோ அவன் ஒதுங்குகின்ற இடம் நரகமே. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார்
அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற அந்த உணர்வை பயந்து உள்ளத்தை கட்டுப்படுத்தி மனோ இச்சைகளின் உள்ளத்தை மாற்றி வாழுகின்றானோ அவள் ஒதுங்குகின்ற இடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, மறுமைக்காக மனதை மாற்றுவோம். எந்த அளவுக்கு என்று பாருங்களேன். சூரத்து நூர், அழகான ஒரு வசனம். சூரத்து நூரை புரட்டி பாருங்கள். எங்கே அந்த ஆண்கள்? ரிஜாலுன், சில ஆண்கள் இருக்கின்றார்களாம். அல்லாஹ் சொல்றான், சில ஆம்பளகள். நானும் ஆம்பளை, நீங்களும் ஆம்பளை. லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாஹ் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்ஸார். சுப்ஹானல்லாஹ். சில ஆண்கள் இருக்கின்றார்கள், மறுமைக்காக மனதை மாற்றி வாழ்ந்தவர்கள் அவர்கள். ரிஜாலுன், சில ஆண்கள். லா துல்ஹீஹிம் திஜாரா, அவருடைய வியாபாரம், வலா பை, கொடுக்கல் வாங்கல், அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், வ இகாமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், வ ஈதாஇஸ் ஸகாஹ், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை அவங்களோட பிசினஸ், அவங்களோட கொடுக்கல் வாங்கல், அவங்களோட கடை, அவங்களோட வீடு, அவங்களோட புள்ள குட்டிகள் எதுவும் அவர்களை தடுக்காது. அல்லாஹ் புள்ள குட்டிகளை ஃபித்னான்னு சொல்றான், அருள்னு சொல்றான். எப்படி ஃபித்னா? எந்த புள்ள குட்டி மறுமை சிந்தனையை, மறுமைக்காக வாழுகின்ற உணர்வை மாற்றி விடுமோ அது ஃபித்னா. எந்த கடை, எந்த வீடு, எந்த மனைவி, எந்த சொத்து செல்வம், எந்த பொருளாதாரம், எந்த காணி, எது மறுமை சிந்தனையை விட்டு எங்களை பராக்காக்கி விடுமோ அது ஃபித்னா. ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்றான்? சில ஆண்கள் இருக்கின்றார்களாம், அவங்களோட வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ மறுமை சிந்தனை விட்டு அவர்களை திசை திருப்பாது. அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் வரலாறுகளை எடுத்து பாருங்கள். மறுமைக்காக எந்த அளவுக்கு அவர்கள் உணர்வுபூர்வமாக வாழ்ந்தவர்கள் என்று பாருங்கள். ஒரு பிறை பார்ப்போம், ரெண்டு பிறை பார்ப்போம், மூணு பிறை பார்ப்போம். எங்களுடைய வீடுகளிலே அடுப்பெரியாது. மூமிங்களின் தாயே, என்னம்மா சாப்பிடுவீங்க? மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவையே. பக்கத்து வீட்டால் கிடைக்கின்ற பாலை குடித்துக் கொள்வோம், பேரீச்சங்கனிகளை உண்ணுவோம். சுப்ஹானல்லாஹ். 3 மாசம் ரசூலோட வீட்டு அடுப்பு பத்தலையா. மதீனாக்கு போறாங்க சஹாபாக்கள். மறுமைக்காக எப்படி மாறுறாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு உள்ளம் திரும்புன்றதை பாருங்க. மதீனாக்கு போறாங்க, கடுமையான வறுமை. சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அஹ்ரக புத்தூனன தம், ஈச்சம்பழத்தை திண்டு 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 எங்கட வயிறு பத்தி எரியுது யா ரசூலல்லாஹ். ஒரே ஆடையை போட்டு 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 அப்படியே உடுப்பு அடையாளம் நின்று இருக்குது யா ரசூலல்லாஹ். ஒரே செருப்பை நீங்க போட்டு பாருங்க, கால் அப்படியே அந்த பட்டி நிற்கும். ஒரே பனியனை, ஒரே உடுப்பை போட்டு 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 அடையாளம் நிற்குது. சில நபித்தோழர்கள் கழுத்துல இங்க கட்டி கொண்டு தொழுகிறாங்க, சாரத்து வேட்டியை தூக்கி இங்க கட்டி கொண்டு தொழுகிறாங்க. தெரியுமா? எங்கிட்ட யாருக்கிட்ட தான் 2 உடுப்பு இருந்துச்சு, மாத்திரத்துக்கு எங்கதான் 2 உடுப்பு இருந்துச்சு, ஒன்றைத்தான் நாங்க வச்சு கொண்டு எடுப்போம். சுப்ஹானல்லாஹ். நபித்தோட வரலாறுல பார்க்கிறோம், நிறைய பார்க்கலாம். சகோதரர்களே, சஹாபாக்கள் வந்து முறையிடுறாங்க, ஈச்சம்பழத்தை திண்டு திண்டு பத்தி எரியுது, ஒரே உடுப்பை போட்டு போட்டு அடையாளம் நிக்குது. சுப்ஹானல்லாஹ். உலக தலைவர் இல்லையா, அவங்களுக்கு பொறுப்புதார் இல்லையா? ஆத்திரம் வருது, அடக்கேலாத ஆத்திரம் வருது. மிம்பரை கேட்றாங்க, ஹமிதல்லா வாசனாலை, அல்லாஹ் போற்றி புகழ்ந்து அம்மா பயந்துன்றாங்க. தோழர்களே, என்னுடைய தோழர்களே, எங்களோட மக்கா வாழ்க்கை ஞாபகம் இருக்கா? பிலால் இப்னு ரபாஹா உங்களுக்கு தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் உங்களுக்கு தெரியுமா? ஷுவைப் உங்களுக்கு தெரியுமா? ரஸியல்லாஹு அன்ஹு எந்த கஷ்டம் பட்டாங்க தெரியுமா? நாங்க மதீனாக்கு வந்துட்டோம், ஓரளவு நல்லா நாங்க வாழ்றோம். தோழர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லட்டுமா? அதாவது என்னுடைய தோழர்களே, ரோம பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும். உங்களுடைய காலடியில ரோம பாரசீகம் வந்து முத்தமிடும். அவருடைய தங்கங்கள், மரகதங்கள், முத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு செல்வ நிலைமையில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னா ரசூல் இறங்கிட்டாங்க. ஆத்திரம் சொன்னாங்க, தோழர்களே, தோழர்களே, இறைச்சி துண்டொண்டை இந்த முஹம்மத் கண்டால் நான் கூட நீண்ட நாட்களாக காணவில்லை தோழர்களே. ஒரு இறைச்சி துண்டை இந்த முஹம்மது கண்டால் நிச்சயமாக நான் தின்ன மாட்டேன், உங்களுக்குத்தான் நான் தந்திருப்பேன். தோழர்களே, ரோம பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழுவீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களை, இப்ப அவங்க உள்ள எப்படி இருக்கணும்? சில உம்மமாரு புள்ளவரோட கஷ்டப்படுவாங்க. ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்களோட மாப்பிள்ளையும் இல்ல, மாஷால 4 ஆம்பளை பிள்ளை இருக்குது,
மூத்தவனுக்கு 16 வயசு, இன்னொரு 4 வருஷம் போனா உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தான், யோசிக்க வேணாம். இப்ப இந்த உம்மா இந்த 4 வருஷத்துல என் புள்ள மனுஷன் ஆயிடுவான் இன்ஷா அல்லாஹ், என்ன வச்சு பார்ப்பான். அப்படி ஒரு கற்பனை காணுவாங்க தானே. ஒரு இளம் வயசுல மாப்பிள்ளை மகத்தா போனா ஒரு 4-5 ஆம்பளை பொம்பளை பிள்ளைகள் இருந்தா பரவாயில்ல, ஏதோ அல்லாஹ் இருக்கிறான் தைரியமா வாழுவாங்க. புள்ள பெருத்து வர வர எனக்கு ஒரு நல்ல காலம் உண்மையிலே வருது. நபித்தோட உள்ளத்துல ரசூல் அப்படித்தான் சரி பண்றாங்க. இப்ப நபித்தோட எப்படி இருந்திருக்கணும்? ரோம பாரசீக வெற்றி கொள்ளப்பட போகுது, பரக்கத்தான ஒரு வாழ்க்கை வரப்போகுது, அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பார்த்திருப்போம் என்று இருக்கணும் இல்லையா? உடனே கேட்கிறாங்க தெரியுமா, நஹ்னு யௌமைதின் கைர், அல்லாஹ்ன்றதே நாங்கள் இன்றிருக்கின்ற இந்த நாள் நல்ல நாளா, அன்று நாம் அடைய போகின்றோமே ரோம பாரசீகம் எல்லாம் காலடியில் வந்து முத்தமிட போகின்ற செல்வ செழிப்பான ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாள் நல்ல நாள் ஆடு கேட்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னார், தோழர்களே இன்றிருக்கின்ற இறைச்சி துண்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்றோமே, ஒரே ஆடையை போட்டு 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 அடையாளம் நிற்கின்ற அளவுக்கு இருக்கின்றோமே, சலாம் கொடுத்து விட்டு பார்த்தால் தேங்கி விழுந்திருப்பார்கள். இப்படி இருக்கின்றீர்களே, இந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் வருவதற்கு அந்த நாளை விட எந்த நாளை விட ரோம பாரசீகம் எல்லாம் கைப்பற்றப்பட்டு சிறந்த ஒரு நாள் வருவதற்கு முன் இந்த நாள் நல்ல நாள் என்று நல்லா சொல்றாங்க. எப்படி உள்ளத்தை மாத்துறாங்க, அந்த தோழர் உள்ளம் எப்படி மாறுது. அவங்களுக்கு இருந்த உணர்வு இல்லாம என்ன, இன்றைக்கு நாங்க தின்றதுக்கு உணவு இல்லாம உடுக்கிறது குடிப்பு இல்லாம ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்றோமே, இந்த நாள் நல்ல நாளா இருக்குமா, அல்லது அந்த நாள் வந்துட்டால் செல்வ செழிப்புல வாழ்வோம் அந்த நாள் நல்ல நாளா இருக்குமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நாள் தான் நல்ல நாள். உடனே உள்ள மாறி பேத்திரு சகோதரர்களே. அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மறுமைக்காக மாறினாங்க பாருங்க. ஒரு அழகான ஒரு வரலாறு உங்களோட மனசுல ஆழமா பதியட்டும். வீட்டுல குழந்தைகளுக்கு கதையாக சொல்லுங்க. அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, கிஃபாரி கோத்திரத்தை சேர்ந்த அபூ தர் என்ற ஒரு மனிதர் ஒரு யுத்தகலம் முடிஞ்சு வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல உட்கார்ந்து டீக்கிறாங்க. தூரத்தில் ஒரு உருவம் ஆடி 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 சில பொதிகளை சுமந்து வருது, சில பொதிகளை அப்படியே சுமந்து கொண்டு வருது. ரசூலுல்லாஹ் அப்படியே தூரத்தில் பார்த்து சொல்றாங்க, அபூதர்ராக இருக்கலாம், வாரது அபூதர்ராக இருக்கலாம், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். எம்சி வஹீதா தனிமையில வாராரு, தனிமையில நடக்கிறாரு, தனியாக வாழுவாரு, தனிமையில மரணிப்பார், மறுமையில தனிமையில எழுப்பப்படுவார். ரசூலுல்லாஹ் முன்னறிப்பு சொல்றாங்க, தனிமையில வாராரு, தனிமையில வாழுவாரு, தனிமையில தான் மரணிப்பாரு, தனிமையில தான் எழுப்பப்படுவாரு. நாங்க ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு பொலிசி ஒவ்வொரு குணம் இருக்குன்னு தானே. கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொல்ல, அபூதர் கொஞ்சம் அங்கலைங்களை கொஞ்சம் பாருங்கன்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு போய் அங்கலைங்களை கொஞ்சம் அப்படி எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அல்லாஹ் என்று நான் நீங்கள் மட்டும்தான் நிற்கிறோம்னாங்க. அபூதர் உஹது மலையே தங்கமா இருந்தாலும் எனக்கண்டா அது என் கடன் போற கடன்கள் போறதுக்கு போக அடுத்த ஒன்றையும் எனக்கிட்ட அதை கடன் கொடுக்கறதுக்காக வேண்டி எடுக்கிறேன் பாரு, அதை தவிர வேற ஒன்றையுமே மிச்சம் பிடிக்கிறதுக்கு என் மனசை விரும்பலன்றாரு. ரசூலுல்லாஹ் மகத்த பேத்தாங்க. கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் மகத்த பேத்தாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தெரியுமா உள்வாங்கினாரு, அந்த மறுமைக்காக தன்னை மாற்றிக்கொள்ள அந்த உணர்வை பாருங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி உள்வாங்குறாங்கன்னு சொன்னால், உலகத்தில் யாருமே சொத்து சேர்க்கப்படாது, பொருளாதாரம் சேர்க்கப்படாது, இப்படி ஒரு பொலிசியை வச்சுக்கொண்டாரு. தெருத்தருவா பேத்து பயம் பண்ணுவாரு. எப்படி இன்னல்லதீன யக்னூன ذهب والفضة ولا ينفقون في سبيل الله فبشرهم بعذاب أليم. யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் தீனார்கள் எல்லாம் சேர்த்து தர்மம் செய்யாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நபியை நீங்கள் சுப செய்து சொல்லுங்கள். யௌம யுஹ்மா அலைஹி ஃபீ நார் ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்துல் லிஅன்ஃபுசிக்கும். பயான் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர்களுடைய சொத்து செல்வங்கள் பொருளாதாரங்கள் அவங்களுடைய எல்லாம் சூடேற்றப்பட்டு நாளை மறுமை நாளையிலே அவருடைய விழாவிலும் அவருடைய முதுகுகளிலும் அவருடைய நெற்றிகளிலும் ஒத்தடம் பிடிக்கப்படும், அயம் பண்ணப்படும். இப்படி அவரு சொல்லி ஆரம்பிக்கிறார். உமர் ஆட்சி காலம் சரி கஷ்டமா இருந்துச்சு. இவங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்யலாம் அப்படியே நாடு கடத்துறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி கால பகுதி. உஸ்மான் ரலியல்லாஹு கொஞ்ச நாள் வச்சு பாக்குறாங்க. தெருத்தருவா போயிட்டு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, லவ் தனஹைதன்னா அபூதர் உங்களால் எங்கட ஆட்சி பெரிய டிஸ்டர்ப் ஆயிருக்கு, நீங்க இந்த ஹதீஸ் விளங்கிக்கிறது பில. ரசூல் அப்படி சொல்லல, இவர் விளக்கம் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த உஸ்மான் ரலியல்லாஹு நீங்க இப்படி பேச வேணாம், இது பில, இப்படி எல்லாம் சொன்னா அவர் புடிவாதமா நிற்கிறார். இதுதான் தனிமையில வாராரு, தனிமையில வாழுவாரு, தனிமையில மரணிப்பாரு, தனிமையில எழுப்பப்படுவாரு. சுப்ஹானல்லாஹ். ஒதுங்கி போய்த்து இவர் சொல்றாரு,
நீங்க லவ் தன எங்களை விட்டு கொஞ்சம் ஓரமா போங்க. இவர் ரப்லான்னு ஒரு இடம், மதீனாலே தொலைவர் ரப்லான்னு ஒரு இடத்துக்கு போய்த்து இவரும் தன் மனைவியோட வாழ்றாரு. கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு இருக்க போக்கல சுப்ஹானல்லாஹ் கடுமையான வறுமையில கஷ்டம் இப்படி வாழ்ந்திருப்பாங்க. இவர் மரணிக்கின்ற தருணத்தை அடைகிறாரு. அந்த உம்மை மட்டும் வைக்கிறாங்க, அபூதர் பொம்பளை மட்டும் வைக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறார். எப்படி மாறுன்னு பாருங்க, ட்ரக் மாறுதுன்னு பாருங்க. ஏன் அழுகுறா? நான் 2 பேரும் தனியத்தானே வைக்கிறோம். நீங்க மௌத்தா போனா உங்களுக்கு போடுறதுக்கு கஃன் துணி கூட இல்லையே, உங்களுக்கு போடுறதுக்கு கஃனாடை கூட இல்லையே. ஏய் அழுகிறத்தை கொடு, அழுகிறத்தை கைவிடு, அழுகிறத்தை கைவிடு. உனக்கு ஒரு செய்தி சொல்லவா? யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு லைஃப், எப்படி ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க. எப்படி செக்கிற அழுகிறத கைவிடு, உனக்கு ஒரு செய்தி சொல்லவா? அல்லாஹ்வோட தூதர் சொன்னாரு, அதாவது 2 புள்ளைகள் இருந்து பருவதை அடைவதற்கு முன் அந்த புள்ளைகள் மௌத்தா போனால் அந்த குழந்தைகள் நாளை மறுமையிலங்களுக்கு பரிந்துரை செய்யும் சொன்னாங்க. நீ கவலையோடு, எங்களோட 2 புள்ள மௌத்தா போய்த்தீக்கு, அந்த புள்ளைகள் எங்களுக்கு மறுமையில வரும், கவலையை விட்டுடு. சுப்ஹானல்லாஹ். உடனே பொம்பளை சொல்ற, இவர் சொல்றாரு, ஒரு நாள் தினம் நான் அல்லாஹ்வோட தூதரோடு இருந்தேன், நானும் இன்னும் சிலரும் இருந்தோம். அல்லாஹ்வோட தூதர் சொன்னார், லா யமூதன் அஹதுக்கும் ஃபீ அர்தி ஃபலாத் யஷ்ஹது ஜனாஸத்து அஸாபத்து மினல் முஃமினீன். உங்களிலே ஒருவர் ஒரு பாலை நில மண்ணிலே வெட்டு வழியிலே மரணிப்பார், அவருடைய ஜனாசாவை மூமின்களிலே ஒரு கோஷ்டியினர் வந்தடைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நான் நினைக்கிறேன் மனைவியே, என்னோடு இருந்த எல்லாரும் மௌத்தா போய்த்தாங்க, அந்த ஒரு ஆள் நான் என்று நினைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைக்கு நம்பிக்கை பாரு, அந்த ஒரு ஆள் நான் என்று நினைக்கிறேன். நீ ஒரு வேலை செய், இப்படி அழுது கொண்டிருக்காம கொஞ்சம் வெளியில வைத்து பாரு, யாராலும் ஒரு ஜமாத்து வருவாங்க, நான் நினைக்கிறேன், நான் தான் அந்த ஆள் என்று நினைக்கிறேன். இவ சொல்லி கொண்டு போறா, வாய்க்குள்ள முன்முடுத்து கொண்டு போறா. எப்படி தெரியுமா? இது ஹஜ் காலமும் இல்லையே, பாதைகள் எல்லாம் மூடப்பட்டாச்சு, யாரு தான் வர போறாங்க? சரி, மாப்பிள்ளை சொல்றாரு போறேன். போய் நான் மலைக்கு மேல் ஏறி பார்க்கிறேன், அதோ ஒரு பிரயாண கோஷ்டி, பிரயாண குரூப் ஒன்று வந்து கொண்டிருக்குது. கை அசைத்து 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 அவர்களை கிட்ட வர வச்சு சலாம் சொன்னேன். அவர்கள் பதில் சொன்னார்கள், அல்ல அவர்கள் சலாம் சொல்லி நான் பதில் சொன்னேன், நீங்க நான் அபூதர் 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 ஹயாத்தோட இருக்கிறார், வாங்க உள்ளு கூட்டி கொண்டு வந்தேன். அவர் சொன்னார், அபூதர் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு மனசை எப்படி கட்டுப்படுத்தி வாழ்ந்தவங்க பாருங்க. அபூதர் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, தோழர்களே, அல்லாஹ்வோட தூதர் ஒரு நாள் சொன்னார், உங்களிலே ஒருவர் வெட்ட வழியிலே மரணிப்பார், அவருடைய ஜனாசாவை ஒரு பிரயாண குரூப் வந்து அடையும் என்று சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அந்த மனிதர் நான் என்றும் அந்த ஜமாத் நீங்க என்று நான் நினைக்கிறேன். தோழர்களே, நான் மரணித்தால் என்ன கஃன் செய்யறதுக்கு ஆடை கூட இல்லை, நான் யாருக்கிட்டையுமே கை நீட்டி கேட்டதும் கிடையாது. தோழர்களே, எனக்காக வேண்டி நான் மரணித்தால் உங்களிலே ஒருவருடைய ஆடையை எனக்கு கஃனாக அணிவியுங்கள், உங்களில் ஒருவருடைய ஆணையை எனக்கு கஃனாக அணிவியுங்கள். ஒரு நிபந்தனை, இங்கே வந்திருக்கின்ற ஜமாத்தில் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உங்களோட ஆட்சி காலத்தில கவர்மெண்ட்ல அரசு நிதியில பங்கு வகிக்காத அந்த ஜொப்பொண்டுமே செய்யாத ஒருவர் எனக்காக தொழுகை நடத்தட்டும் சொன்னார். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறார், அதே போன்று ஒருவர் தொழுகை நடத்தினார் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். சகோதரர்களே, உணர்வு பூர்வமா யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தவங்க. நாங்க இப்படி ஒரு வாழ்க்கை, பற்றற்ற வாழ்க்கை வாழுகின்றார். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்டு பற்றற்ற இனி இல்லை என்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றார். தண்ட மனைவி அழுகிற நேரம் சொன்ன வார்த்தை என்ன? ஏ அழுகுறத்தை விடு, கையுடு. அல்லாஹ்வோட தூதர் சொன்னார், 2 புள்ள மௌத்தா போனா அந்த புள்ளகளால சொர்க்க பாக்கியம் கிடைக்கும் என்ற மாதிரி சொன்னாங்க. எங்களோட புள்ள மௌத்தா போயிருக்கு, இதெல்லாம் விடு. சகோதரர்களே, கண்ணுக்கு முன் உலக வாழ்வை தூசாக மறித்தவர்கள், கண்ணுக்கு முன் மறுமைக்காக வேண்டும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற உணர்வுபூர்வமாக வாழ்ந்தவர்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, இது ஒரு நீண்ட தலைப்பு, நான் உங்களோட காவாசி தான் பேசிக்கிறேன். இதை பார்ட் 2 கொண்டு வச்சுக்கிறோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். அதில் மேலதிகமாக எங்களுக்கு பார்க்கலாம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாப்பு பெற செய்து கொள்ளுங்கள். இது முக்கியமான வசனம் சகோதரர்களே. மறுமைக்காக வாழுவோம் என்ற தலைப்பு போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கிழமைக்கு ஒரு ஜும்மா, மாசத்துக்கு 4 ஜும்மா, வருஷத்துக்கு 52 ஜும்மா கேட்கிற எங்கட நிலைமையே இப்படிண்டா, நோம்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் பயா மட்டும் கேட்குறீங்கட மனைவிமார்களோட நிலைமை என்ன?
என்ன செய்திருக்கிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு மார்க்க சீடு, பயான் சீடு பொம்பளையோடு உட்கார்ந்து புள்ளகளை கொண்டு வந்து உட்கார்ந்து கேளுங்க. தொலைவுல பொம்பளை புள்ளகள் தொலைவில் இருந்தால் ஒவ்வொரு நாளும் கோல் எடுத்தால் மார்க்க பகுதியை கேளுங்க. தின்ன கொடுக்கிறது, முடுக்க கொடுக்கிறது, முறையில் கொடுக்கிறது, நகநட்டு போடுறது மட்டும்தான் உங்களுடைய பொறுப்புன்னு நினைக்காது. அது மட்டும்தான் பொறுப்பல்ல. இமா கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பு பெற செய்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, எக்ஸாம் முடிஞ்சு A level எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. O level எக்ஸாம் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் மார்ச் ஏப்ரல் ரிசல்ட்ஸ் வருது. உங்களோட பிள்ளைகளை பயோ மேத்ஸ் கொமர்ஸுக்கு எல்லாம் போட்டுட்டீங்க. ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளை மட்டும்தான் வீட்டில் இருக்குது. இவங்க எல்லாரையும் 10,000 ரூபா 12,000 ரூபா 13,000 ரூபா கட்டி வெளியிடத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டு போட்டுட்டோம். வான்னு சொல்லல சகோதரர்களே, மறுமைக்காக மனதை மாற்றுவோம் என்று சொன்னா இதுக்குள்ள நான் கேட்கிறேன், வஹியை சுமப்பதற்கு இந்த சமூகம் எப்படிப்பட்டவர்களை அனுப்புகின்றார்கள்? அல்லாஹ்வுடைய வஹியை சுமப்பதற்கு ரப்பு தரையை செஞ்சது நபிமார்களை. எம்முடைய பெற்றார்கள் வஹியை சுமப்பதற்கு ஓலவல்ல ஃபெயில் ஆனவடத்தான் வஹியை சுமக்கிறதுக்கு அனுப்புறாங்க, குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. நல்ல தரமான ரிசல்ட் எடுத்தால் நீ எல்லாம் அங்கெல்லாம் போகப்படாது, நீ டாக்டர், நீ இன்ஜினியர், நீ லோயர், பரவாயில்லப்பா, அதை படிக்க வைங்க. அதையாவது மார்க்கத்தோட படிக்க வச்சுவோமே. ஒரு ஷேக் ஏழுக்கு ஒரு செமினார், அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்றார். ஹிம்மத்தின் துரக்கிஹி வயல்மு யுபஸ்ரி வயஹதின்னு சொன்னேன். இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி கருத்துன்னு சொன்னேன். அதாவது உயர்ந்து செல்லுகின்ற இலக்கம், நேர்வழி நடாத்துகின்ற தெளிவாக பார்க்கின்ற அறிவும் தேவைன்னு சொன்னேனே. ஒரு பெரிய ஒரு ஷேக் அவர் சொல்றாரு, அதாவது ஒரு தந்தை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய மகனை வெஸ்டர்ன் முறைப்படி வளர்க்கிறார். அவர் பெரிய ஒரு நிலைமையில் இருந்தாலும் பிள்ளை ஏதோ அப்படி ஒரு ரூபத்தை வளர்த்து அவன் டாக்டர் ஆக்குறார், படிக்க வைக்கிறார். நல்லா படிக்கிற பிள்ளை டாக்டர் ஆகி எல்லாம் முடிஞ்சு கடைசா நாடு திரும்புகின்ற நாள் பெரிய ஆரவார சந்தோஷத்தோடு குடும்பமே ஏர்போர்ட்ல வெயிட்டிங். அதோ ஏர்போர்ட்டுக்கு செய்தி வருது, வந்த விமானம் இடையிலே தீப்பற்றி இருந்து அங்கே வந்த எல்லா பயணிகளும் சாம்பலாகி விட்டனர். இப்ப இவர் அழுகிறார். பயம் பண்ற சேக அழுகிறார். தெரியுமா? அந்த வாப்பா சொன்னாராம், இப்பதான் நான் யோசிக்கிறேன், என் பிள்ளையை நான் தீனில வளர்க்கலையே, வெறுமனே அவன் டாக்டரா வந்தான், அவனுக்கு மார்க்கத்தை கூட நான் கொடுக்கலையே, கருகி பேத்துட்டான். இந்த செகண்ட்ல அவன் உயிர் பிரிஞ்சு போகுது. இதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை என்னவோ? சகோதரர்களை, காலம் கடந்த ஞானம் பிறக்க கூடாது. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பில் பாதுகாப்பு பெற செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், இது மிகப்பெரிய அருள் சகோதரர்களே. ஆகவே நிச்சயமாக மறுமைக்காக மனதை மாற்றுவோம் என்ற அந்த பகுதியிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியை மட்டுமே பார்த்திருக்கின்றோம். இதனுடைய பார்ட் 2 இரண்டாவது பகுதியை இன்ஷா அல்லாஹ் இன்னும் வருகின்ற ஒரு நேரத்திலே பார்ப்போம். அடுத்த பகுதிகளை தொட்டேன் என்று சொன்னால் அதற்கு இன்னும் ஒரு 1.5 மணித்தியாலம் போய்விடும். ஆகவே நேரம் இடம் கொடுக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி என்னை கேட்டவங்களையும் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் ஓரளவுக்காவது எங்களுடைய உணர்வுகளை புதுப்பித்துக் கொள்வோம். மார்க்கத்துக்காக வாழுவோம், குர்ஆன் சுன்னாவை ஏந்தி வாழுவோம், ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் நபித்தோர்களுடைய அளவுக்கு ஈமானிலே அந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் சகோதரர்களே, எங்களுக்கு எங்களுடைய ஈமானை புடம் போடப்பட்ட தங்கமாக அடிக்கடி உரைகள் கேட்பதனூடாக, வாசிப்பதனூடாக, நல்ல பதிவுகளை செய்வதனூடாக, நல்ல நட்புகளை உறவு கொள்வதனூடாக எங்களுடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே மறுமையை இலக்காக கொண்டு எங்களுடைய உள்ளங்களை அந்த மறுமைக்காக வேண்டிய மாற்றி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளை சுமந்த நல்லவர்கள் பட்டியலில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து நாளை அவருடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறி விசாலமான சொர்க்கத்திலே வீறு நடைபெறக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும், என்னை பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களையும் ஆக்கி வருவானாக. அக்கூடு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.